ஹே கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க தாய் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவை எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் வந்து மாஸ்டரோட வீட்டுக்கு போயிருக்கா இல்லையா, அங்க அவளை சாப்பிட சொல்றாங்க. அவ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது நம்ம வியூ என்ன சொல்றா அப்படின்னா, இந்த டிஷ் எல்லாம் வந்து ஹீரோக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் இந்த சைடு எப்பெல்லாம் வரணும் அப்பெல்லாம் என் கையால சாப்பிட்டுட்டு தான் போவான், அவனுக்கு நான் குக் பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினுக்கு இவ மேல ஒரு டவுட் வருது. ஒருவேளை இவ்வளவுதான் வந்து ஹீரோ லவ் பண்றானோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடுது. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் வியூ சொன்னது எல்லாமே யோசிச்சுட்டு இருக்கா. அதாவது அங்க நிறைய போட்டோ இருந்திருக்கும், ஹீரோவும் வியூவும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸா இருக்கா மாதிரி. அதெல்லாம் பார்க்கும்போது வியூ என்ன சொல்லிருப்பா அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து நாங்க ஒன்னாதான் வளர்ந்தோம், சோ நானும் ஹீரோவும் ரொம்ப க்ளோஸ், நான் சொல்றதை எதையுமே அவன் தட்டவே மாட்டான் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு அவ பேசியிருப்பா. அதெல்லாம் கேட்க கேட்க ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது எல்லாத்தையும் தான் இப்ப உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ தான் வந்து கிளப்ல பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இருந்தான் இல்லையா, ரொம்ப லேட்டா தான் வரான், ஃபுல்லா குடிச்சு முடிச்சுட்டு வந்ததும் வராததுமா அப்படியே ஹீரோயின் மேல விழுந்துடுறான். ஹீரோயினும் டே எழுந்துடுறான்னாலும் அவன் எழுந்துக்க மாட்டான். அவன் வேற செம கணக்குறான். அதுக்கப்புறம் வேலை ஆளுங்களை கூப்பிட்டு எப்படியோ ரூம்ல கொண்டு வந்து படுக்க வைக்கிறா. அவனுக்கு மூஞ்சி தொடச்சி விட்டுட்டு இருக்கான். தூக்கத்துல இருந்து எழுந்து இவ கைய புடிச்சுக்கிறான். இருக்கமா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறானா. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கடைசியில ஹீரோக்கு பயங்கரமா வாந்தி கொமட்டிக்கிட்டு வர ஆரம்பிச்சிடுது. அதனால அவனே எழுந்து வந்து பாத்ரூம்ல உட்காந்துக்கிறான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றேன் அப்படின்னா, எதுக்காக நீ இப்படி குடிச்ச, எழுந்து கொஞ்சமா ஷவர் பாத் எடு, கொஞ்ச நேரத்துல சரியாயிடும், நான் போறேன் அப்படின்னு சொல்லும் போது இவ இருக்கான்னு கூட பாக்காம அவன் பாட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்ட ஆரம்பிச்சிடறான். இவ அலண்டு போய் கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்காளா. இப்ப எதுக்காக நீ கண்ணை மூடிக்கிட்டு நின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். அப்பவும் பயந்துகிட்டே நின்னுட்டு இருக்கா. நீ என்னடா இதை பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் அதுக்கப்புறம் வைக்கப்பட்டுட்டே அங்க இருந்து ஓடிடுறாளா. ஹீரோயின் பாவம், இவன் அவங்க அப்பா மேல இருக்க காண்டுல நம்ம ஹீரோயினையும் சேர்த்து ஏமாத்தணும்னு நினைக்கிறான் போல. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காத, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னும் போது, ஆமாமா எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும், உனக்கு தான் வந்துட்டு உன் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயினோட அப்பாக்கு கொஞ்சமா டவுட் வந்துடுது, ஹீரோயினும் ஹீரோவும் லவ் பண்றாங்களோன்னு. அதனால இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இனிமே பாடி கார்டா வந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் உன் கூட வருவாங்க, ஹீரோவை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினால உடனே எதுவும் சொல்ல முடியாததுனால ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. அதே நேரத்துக்கு பொண்ணு போனதுக்கு அப்புறமா ஹீரோ கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, இத பாரு, நான் வந்துட்டு உன்னை நல்லபடியா இங்க வச்சிட்டு இருக்கேன், ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு நீ என்னோட ஃபேமிலியில ஒருத்தன் ஆயிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு ஓப்பனாவே சொல்லிடுறாரு. ஹீரோவும் உடனே நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். அதே நேரத்துக்கு ஹீரோயினையும் அவனால டோட்டலா விட்டுற முடியாது இல்லையா, அவனோட ட்ரம் கார்டே வந்து நம்ம ஹீரோயின் தான். அதனால மெசேஜ்லயே அவ கூட வந்துட்டு ஜாலியா பேசிக்கிட்டும் இருக்கான். ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே இருக்கா இல்லையா, அவ வேக வேகமா ஓடி வரா. ஆக்ட்ரஸ காணும், அவங்க இங்கதான் இருந்தாங்க, எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றா. ஹீரோயினோட அப்பாக்கு போன் கால் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த ஆக்ட்ரஸ் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க சார் உங்களை பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு செம்ம ஷாக்கு. வீட்டுக்கு போய் அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, இது இனிமே என்னோட வீடு, இங்க நானும் இருப்பேன், உங்க முதலாளி அம்மாக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு, எந்த ரூம்ல வந்துட்டு நான் தங்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்க கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க வந்து ஹீரோயினோட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, மரியாதையா வெளியில போ, இவ்வளவு லக்கேஜையும் தூக்கி வெளில போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்களா. அங்க ஒரே கை கலப்பாயிடுது. அதுக்காக என்ன சொல்றா அப்படின்னா, உன்ன மாதிரி பொம்பளை இருக்கிறதுனாலதான் அவன் என் கிட்ட வந்தான், நீ வந்து ஒரு நல்ல பொண்டாட்டியே கிடையாது அவருக்கு, இல்ல அப்படின்னா எதுக்காக அவர் என் கிட்ட வர போறாரு, அவர் என்ன வந்து காதலிக்கிறாரு, நானும் அவரும் வந்து காதலிக்கிறோம், என்ன இருந்தாலும் சரி நீ என்னை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவங்க அம்மா கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா நடுவில் ஹீரோயின் வந்துடுறா. மரியாதையா இங்க இருந்து வெளியில போயிடு, இப்ப கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு எங்க அப்பா வந்துருவாரு, அவர் வந்தாரு அப்படின்னா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றா. அப்ப கரெக்டா வந்து போலான்னு உனக்கு அண்ணத்திலே விடுறான் அந்த ஆளும். உனக்கு அறிவில்ல, எங்க வந்து என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையா வெளியில போ அப்படின்னு சொல்றான். அவ அப்பவும் அடம் பிடிக்கிறா. நான் ஏன் போகணும், நானும் உங்க பொண்டாட்டி தானே, நீங்க என்ன லவ் தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுது பயங்கரமா டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதே நேரத்துக்கு ஹீரோயினோட அம்மா பயங்கரமா டென்ஷன் ஆகி அவங்க ரூமுக்கு போற வழியிலேயே வந்து மயக்க அடிச்சு விழுந்துடுறாங்க. செய்யவே பிடிக்கல அப்படின்னாலும் இப்போதைக்கு நம்ம பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றான்.
இந்த ஆக்ட்ரஸ தனியா கூட்டிட்டு வந்துடுறாரா. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எதுக்காக என் குடும்பத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ண அப்படின்னு சொல்லி அவளோட கழுத்தை புடிச்சு நெரிக்கிறான். இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடியே வந்துடாத, உன்னை இல்லாமையே ஆக்கிடுவேன் நானு, என் குடும்பத்தை அழிக்கணும்னு நீ நினைச்ச, நீ கண்டிப்பா அதுக்கப்புறம் இந்த பூமியிலேயே இருக்க மாட்டே அப்படின்னு மிரட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். வந்தாலும் ஹீரோயினோட அப்பா வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருக்காரு. அந்த டைமுக்கு பார்த்தா யாரோ ஒருத்தவங்க கார்ல ஃபாலோ பண்றாங்க. ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம இவரை சுட்டு கொலை பண்றதுக்கும் ட்ரை பண்றாங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த கேங்ஸ்டர் ஒருத்தன் இருக்கான் இல்லையா, இவரோட எதிரி, அவன் தான். அந்த சைட வண்டியில வந்த ஹீரோ வந்துட்டு இவரோட காரங்க ஓரமா நிக்கிறத பாக்குறான். அப்ப எங்க போயிருக்காரு அவரு, காரை ஆஃப் பண்ண கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அந்த காட்டுக்குள்ள இறங்கி போறான். அங்க நடக்கிற சண்டையில இவருக்கு வந்து கையில குண்டடி வேற பட்டுடுது. கடைசியில ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இந்த சின்ன சின்ன குண்டெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி குண்டு ஷூட்டிங்க்கு யூஸ் பண்றது, அதெல்லாம் கொண்டு வந்து இங்க போட்டுடுறான். போட்டுட்டு வேக வேகமா இவரை வண்டியில கூட்டிக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான். அதுக்கப்புறமா வந்து தானு தான் ஹாஸ்பிட்டலுக்கு அவரை கூட்டிட்டு போறான். அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன கொலை பண்ண வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இத நீ என் வீட்டுல சொல்ல வேண்டாம், என் பொண்ணு ரொம்ப பயந்துருவா, இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் வீட்டுக்கு வந்து ஹீரோ சொல்றான், இந்த மாதிரி அப்பாவுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, ஒரு 2-3 நாள் அவர் அங்கதான் இருப்பாரு அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மாவும் மேல இருந்து கேக்குறாங்க. ஆனா அவங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற மாதிரி இல்ல. 2-3 நாள் கழிச்சு வந்து அவங்க அப்பாவை வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஹீரோயின் தான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப இவருக்கு இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமானதுனால மறுபடியும் ஹீரோ கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, என் பொண்ணு நீயே கூட இருந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ அவங்க அம்மாவை நேர்ல போய் பார்க்காம தள்ளி இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கானா. அவங்க அம்மா வந்து வெயிட் எல்லாம் தூக்கி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோயினோட அப்பா வேற அவரை காப்பாத்தினதுக்காக ஹீரோக்கு காசு கொஞ்சம் கொடுத்திருப்பாரு. ஹீரோவை பாக்கிறதுக்காக டான்சர் அங்க வர, அவன் இங்க இல்லம்மா அப்படின்னு உடனே அவரோட தம்பியாவது இருக்கானா அப்படின்னு கேட்கும் போது டேனியா கேக்குற, அவன் வெளியிலேயே வர்றதுல, அவன் சாப்பிடுறதும் இல்ல, தூங்குறதும் இல்ல, குளிக்கிறதும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதானே ஆன்டி, அது எல்லாத்தையும் நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்றா. நேரா போய் என்ன பண்றா அப்படின்னா, அவனோட ரூம் பூராவும் புகைய போட்டு விட்டுட்டு ஒரு பக்கெட் தண்ணியை எடுத்து அவன் மேலையும் ஊத்தி விட்டுறா. இதுக்கப்புறமும் நீ குளிக்காம இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே இதை பண்றாளா. அவனுக்கு செம்ம காண்டாயிடுது. எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி பிடிச்சி அவளை உழுக்குன்னு உலுக்கிட்டு இருக்கான். அப்ப அவ என்ன சொல்றா அப்படின்னா, உனக்கு லவ் ஃபெயிலியர்னா எனக்கும் தாண்டா லவ் ஃபெயிலியர், பைத்தியம், எதுக்காக வந்துட்டு குளிக்காம தூங்காம சாப்பிடாம யாருன்னா இருப்பாங்களா, நீயும் நானும் சேர்ந்து வேலை செய்வோம், அவங்க 2 பேரும் ரொம்ப நாளுக்கெல்லாம் ஒன்னா இருக்க மாட்டாங்க, அவங்கள பிரிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம 2 பேரோட ரூட்டுமே கிளியர் ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறா. ஹீரோவோட அப்பா வெளியில தூங்கிட்டு இருக்காரு. பார்த்தா அவரோட பாக்கெட்ல எக்கச்சக்கமா பணம் இருக்கு, அதாவது ஹீரோ தான் வச்சுட்டு போயிருக்கான். அதை பார்த்த உடனே இவங்களுக்கு டவுட் வந்துடுது, ஏது இந்த பணம் அப்படின்னு. உடனே இவர் பணம் தானே அலைவாரு எப்பயுமே, அதுவா, அது வந்து நான் கேம் ஆடி சம்பாரிச்சேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்றாரு. அப்பவும் பையன் தான் வந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வெளியில எல்லாம் போய் தேடுறாங்க. ஆனா ஹீரோ அந்த இடத்துல இல்ல. ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ மேல டவுட் வந்துருச்சு இல்லையா, வியோவும் இவனும் லவ் பண்றாங்களோன்னு சொல்லிட்டு, அதனால ஹீரோயின் வந்து வேணும்னு இவன் கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா. உனக்கு வந்து எந்த பொண்ணு மேல அவ்வளவு நம்பிக்கை, உனக்கு வந்துட்டு எந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும், நீயும் சின்ன வயசுல இருந்து எந்த பொண்ணு கிட்ட க்ளோஸா பழகுற அப்படின்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காளா. எல்லாத்துக்கும் அவன் வியூ தான் சொல்றான். அப்பனா உன் மனசுல வியூ மட்டும்தான் இருக்கால அப்படின்னு சொல்லி இவ கோச்சுக்கிறா. உடனே ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, இது பாரு, நான் வந்து உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன், அந்த இடத்துக்கு மட்டும் என் கூட வா அப்படின்னு சொல்றான். பார்த்தா மாஸ்டரோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறான். கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ண, நான் மாஸ்டர் கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ உள்ள போறான். மாஸ்டர் வந்து ஹீரோயின் இந்த மாதிரி வந்தா இதெல்லாம் விசாரிச்சா என்கிட்ட அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ ரொம்ப தேங்க்ஸ் நீங்க சொல்லாததுக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் எல்லா நாளும் வந்துட்டு இப்படியே சைலண்டா இருப்பேன்னு நீ நினைக்காத, ஏன் அப்படின்னா உங்க அம்மாக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை இருக்கு, நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு, எது கரெக்ட் எது தப்புன்னு நமக்கு இன்னும் தெரியாது, எது உண்மைன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம பண்றது சரியா தப்பானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல கோவப்படுறாரு. ஆனா ஹீரோவோட மனசு பூராவும் வந்துட்டு எப்படியாவது ஹீரோயினோட அப்பா பழி வாங்கணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கு. இப்பதான் வியூ வந்துட்டு மார்க்கெட் எல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரா. நான் வந்து சமைக்க போறேன், நீ சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்றாளா. அப்ப ஹீரோ வந்து இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இப்ப சாப்பிட முடியாது, இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா போய் ஹீரோயினோட கைய பிடிச்சுக்கிட்டு, இன்னைக்கு நானும் ஹீரோயினும் வந்து பார்த்து 1 வருஷம் ஆயிடுச்சு, எங்களோட ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ண போறோம், அதனால டின்னருக்கு வெளியில போறோம் அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது அதை பார்க்கும் போது. அதுக்கப்புறம் தனியா உட்காந்து
பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோயின் யார கேட்டு நீ இதெல்லாம் சொன்ன? நான் வந்து உன்னோட கேர்ள் ஃபிரெண்டா? நீயும் நானும் பார்த்து 1 year ஆகுது, இதெல்லாம் ஓவரா இல்ல அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது, இது வரைக்கும் எனக்கு பூ வாங்கி கொடுத்தியா, முட்டி போட்டு ப்ரொபோஸ் பண்ணியா அப்படின்னு சொல்றா. உடனே அவ்வளவுதானே, ரொம்ப சிம்பிள் தான், பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி உடனே போய் பூவையும் வாங்கிட்டு வந்து ஹீரோயினுக்கு ப்ரொபோஸும் பண்றா. ஹீரோயினுமே வாங்கிக்கிறா. இந்த மாஸ்டர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோயினோட அம்மாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா கரெக்டா அந்த டைமுக்கு நம்ம ஹீரோ அப்பதான் வீட்டுக்கு வரான். உடனே இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, யாருக்கும் தெரியாம அவரை தனியா உள்ள கூட்டிட்டு வந்து பேசுறான். எதுக்காக இங்க வந்தீங்க, எதனால இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது, ஆல்ரெடி நான் சொன்னேனா இல்லையா, உங்க அம்மாக்கு என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் உங்க அம்மா கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லும் போது, யார் எங்க அம்மா? என் அத்தை மட்டும்தான் எங்க அம்மா, அவளை என்னோட அம்மா கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு தெரியாது, அதுக்குள்ள நீ எதுக்கு ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ற, அவங்க இன்னமும் வந்து நீ உயிரோட இருப்ப அப்படின்னு நினைச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க அம்மா உன்னை நேசிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொன்னாலே இவன் புரிஞ்சுக்க மாட்டான். உங்க பொண்ணை நான் கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்றதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க, உங்களுக்கு நான் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்த மரியாதை இதுக்கு மேல நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளை துரத்தி விட்டுறான். அந்த பொண்ணையும் உன் அம்மாவையும் நீ ரொம்ப காயப்படுத்துற, இது எல்லாத்துக்கும் நீ ரொம்ப அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறமா மறுபடியும் ஹீரோ என்ன பண்றான்னா, நைட்டு கிளப்புக்கு போறான் குடிக்கிறதுக்காக. அங்க அந்த கேங்ஸ்டர் இருக்கான், அவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துல கட்டாயப்படுத்தி ஒரு பொண்ணை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவளை பார்த்த உடனே அவளை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த டைமுக்கு அந்த கேங்ஸ்டரோட தம்பிக்காரன் வந்துடுறான். எல்லாரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்களா. கரெக்டா கேங்ஸ்டருமே உள்ள வந்த உடனே இப்ப என்ன ஆச்சு, எதுக்காக இப்ப பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது, அந்த பொண்ணு ஹீரோ வந்து கழட்டி விடுறதுக்காக பார்த்தான். நல்ல வேலையா நான் வந்துட்டேன் அப்படின்னு தம்பிக்காரன் சொல்றான். உடனே கேங்ஸ்டரும் கேட்கறான், அதுதான் உண்மையா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு நிறைய காசு தேவைப்படுது, எங்க அம்மாவை ரொம்ப சந்தோஷமா வச்சு பாத்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், அதனால நைட்டு இங்க வேலை செய்யலாம்னு நான் ஆசைப்படுறேன், நீங்க வந்து என்ன வேலைக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆல்ரெடி ஒரு பொண்ணை நீ தப்பிக்க வச்சிருக்க, அதனால நான் வந்து உன்னை நம்பணும் அப்படின்னு, இப்ப நீயே அந்த பொண்ணு கஸ்டமர் ரூமுக்கு கூட்டிட்டு போய் விடு, ரூம் நம்பர் 5க்கு நீ கூட்டிட்டு போய் விட்டுட்ட அப்படின்னா நான் வந்து உன்னை வேலைக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இவன் அந்த பொண்ணை திரும்பி பாக்குறான். பாவம் அது கதறிக்கிட்டு இருக்கு. அவனை நம்ப வைக்கிறதுக்காக அந்த பொண்ணை கூட்டிட்டு போறான். ஆனா அந்த டைம்லயும் ஹீரோ எப்படியாவது இந்த பொண்ணை தப்பிக்க வைக்கணும், என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் மனசுக்குள்ள. அப்ப அண்ணங்காரன் தம்பிக்காரன் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இத பாரு, அவங்க அம்மாவை அவன் பயங்கரமா வந்து லவ் பண்றான், அதை பார்த்தாவே தெரியுது, இன்கேஸ் உண்மையாவே அவங்க அம்மாவை மகாராணி மாதிரி வச்சுக்கணும்னு நினைச்சானா என்ன வேலை செய்வான், அவன் துணிவான். அப்படி இல்ல அப்படின்னா இப்ப அவன் வந்து அந்த பொண்ணை தப்பிக்க விடுவான், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த டைமுக்கு தானே அந்த இடத்துக்கு வரான். வந்து பார்த்த உடனே ஹீரோ கிட்ட நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு உடனே இந்த கேங்ஸ்டர் வந்து அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், வேற ஒண்ணும் இல்ல, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது, மரியாதையா அது எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட இப்ப வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தானும் கத்துறான். உடனே ஹீரோவுமே அந்த பொண்ணை விட்டுட்டு தானும் பின்னாடி போறான். இவன் திரும்பி அப்படி போறது கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு குண்டு வெடிக்கிற சவுண்டு கேக்குது. அந்த பொண்ணோட அழுகையே நின்னுருச்சு. அந்த பொண்ணை கொன்னுட்டானுங்க. அது தெரிஞ்ச உடனே ஹீரோக்கு ரொம்ப மனசெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. ஆனா இந்த தானுவோட லுக்குமே சரியில்லைங்க, இவனுமே வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கான், என்ன பண்றான் அப்படின்றதுதான் இன்னும் நமக்கு தெரியல. சோ இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.